Welcome to Max Very Easy. 10.3 ல 7 sum பார்க்க போகிறோம். Evaluate the product 3a minus 5b dot 2a plus 7b. ஸோ சம் எழுதிக்கோங்க. ஸோ இது வந்து சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான். 3a வச்சு இந்த டேர்மை மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்புறம் minus 5b வச்சு இந்த டேர்ம் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ 3a வச்சு இது மல்டிபிள் பண்ணும்போது 3a into 2aங்கிறது 6a dot a. அப்புறம் 3a into 7bங்கிறது 21a dot b. அப்புறம் minus 5b into 2aங்கிறது வந்து minus 10a dot b. minus 5b into 7bங்கிறது வந்து minus 35 b dot b. நமக்கு தெரியும் a vector dot a vectorங்கிறது என்னது magnitude a ஸ்கொயர். அப்போ 6 magnitude a ஸ்கொயர் ப்ளஸ் இது அப்படியே வரும் 21 a dot b minus 10 a dot b மைனஸ் அதே மாதிரி b vector into b vectorங்கிறது magnitude b ஸ்கொயர் வரும். அப்போ 35 into b ஸ்கொயர். இது அப்படியே அதுங்க 21 minus 10ங்கிறது 11 a dot b வரும் minus 35 b magnitude b ஸ்கொயர். ஸோ இதுதான் ஆன்சர். 8th sum, find the magnitude of two vectors a and b having same magnitude such that angle between them is 60 and their scalar product is 1/2. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், முதல்ல magnitude of vector a and b கண்டுபிடிக்கணும். இதில் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, a vector magnitude is equal to b vector of magnitude. இதோட வெக்டர் இந்த magnitude is equal to this magnitude. ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் தீட்டா கொடுத்துருக்காங்க 60 டிகிரி. அதுபோக என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கேலார் ப்ராடக்ட் a டாட் b வந்து 1/2 கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மூணு ரிலேட் பண்ணுற மாதிரி ஃபார்முலா நமக்கு தெரியும். காஸ் தீட்டாங்கிற ஒரு ஃபார்முலா, அதாவது ஆங்கிள் இருக்கிறனால காஸ் தீட்டா ஈக்குவல் டு வெக்டார் a டாட் வெக்டார் b டிவைட் பை மேக்னிடியூட் ஆஃப் a இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் b. இதில் தீட்டா கொடுத்துருக்காங்க, a டாட் பிங்கிறது கொடுத்துருக்காங்க, மாடலஸ் a மாடலஸ் b தெரியாது, அதாவது மேக்னிடியூட் a மேக்னிடியூட் b தெரியாது. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா காஸ் 60 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு மேக்னிடியூட் a இன்ட்டு மேக்னிடியூட் b. காஸ் 60யோட வேல்யூ 1/2. அப்போ 1/2 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு நமக்கு தெரியும் மேக்னிடியூட் ஆஃப் a இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் b. அப்போ ரெண்டுமே a மாற்றிக்கலாம், மேக்னிடியூட் a இன்ட்டு மேக்னிடியூட் a. இந்த 2 கீழே கொண்டு போயிட்டீங்கன்னா 1/2 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் a இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் a வந்து என்ன வரும், மேக்னிடியூட் a ஸ்கொயரு. கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இது மேலே வந்துடும், இது அங்கிட்டு போச்சுன்னா மேக்னிடியூட் a ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 வரும். அப்போ மேக்னிடியூட் a ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 விச் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. மேக்னிடியூட் நமக்கு இது பாசிட்டிவ் தாங்கிறனால ப்ளஸ் 1 மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ ஏவோட மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிட்டோம், பியோட மேக்னிடியூட் ஏவோட மேக்னிடியூட் ஈக்குவல் தான். அப்போ பியோட மேக்னிடியூடும் ஈக்குவல் டு 1. அடுத்த சம்பவம் 9th sum, find magnitude of x vector if for a unit vector a x minus a dot x plus a equal to 12. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, a வெக்டார் வந்து a வெக்டரோட மேக்னிடியூட் வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சம் எழுதிக்கோங்க, எக்ஸ் வெக்டார் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஏ டாட் எக்ஸ் ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 12 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸோட மேக்னிடியூட் கேட்டிருக்காங்க. ஸோ இது கிராஸ் பண்ணி ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்முலா வரும். ஏ ஸ்கொயருங்கிறது என்னது, எக்ஸ் டாட் எக்ஸ் மைனஸ் பி ஸ்கொயருங்கிறது ஏ டாட் ஏ ஈக்குவல் டு 12. எக்ஸ் வெக்டார் இன்ட்டு எக்ஸ் வெக்டார் என்ன வரும், எக்ஸ் வெக்டாரோட மேக்னிடியூட் ஸ்கொயர் மைனஸ் ஏ வெக்டார் இன்ட்டு ஏ வெக்டார் வந்து ஏ வெக்டாரோட மேக்னிட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 வரும். இது ஏற்கனவே ஒரு வெக்டார் அதோட மல்டிபிள்னா அதோட மேக்னிடியூட் ஸ்கொயருக்கு ஈக்குவல்னு தெரியும், அதனால் மாறி இருக்குது. நமக்கு ஏற்கனவே தெரியும் ஏ வெக்டாரோட மேக்னிடியூட் 1. அப்போ எக்ஸ் வெக்டார் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 12 வரும். இந்த ஒன்று அங்கே கொண்டு பண்ணிங்கன்னா எக்ஸோட மேக்னிடியூட் ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு 13. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட மேக்னிடியூட், அதாவது எக்ஸோட மேக்னிடியூட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் அங்கே பண்ணிங்கன்னா √13 வரும். இதுதான் ஆன்சர். 10th sum, if a equal to 2i plus 2j plus 3k, b equal to minus i plus 2j plus k and c equal to 3i plus j are such that a plus lambda b is perpendicular to c, then find the value of lambda. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, a plus lambda b அப்படிங்கிற ஒரு வெக்டாரும் சிங்கிற ஒரு வெக்டாரும் பெர்பெண்டிகுலர். ஸோ ரெண்டு வெக்டார் பெர்பெண்டிகுலர் என்ன அர்த்தம், டாட் ப்ராடக்ட் வந்து ஈக்குவல் டு 0. அப்போ a plus lambda b டாட் c ஈக்குவல் டு 0. இது வேல்யூ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஏ வேல்யூ 2i ப்ளஸ் 2j ப்ளஸ் 3k ப்ளஸ் லேம்டா இன்ட்டு பியோட வேல்யூ வந்து மைனஸ் i ப்ளஸ் 2j ப்ளஸ் k. இது ப்ராக்கெட்டில் போட்டு டாட்டு சி வந்து 3i ப்ளஸ் j. இப்போ இந்த லேம்டா உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2i ப்ளஸ் 2j ப்ளஸ் 3k ப்ளஸ் மைனஸ் லேம்டா i ப்ளஸ் 2 லேம்டா j ப்ளஸ் 2 ப்ளஸ் லேம்டா k ப்ராக்கெட்டு டாட் 3i மைனஸ் j வரும். ஐ டைம் தனித்தனியாக பிரித்து ஐ டைம் ஜே டைம் கே டைம் தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா
இங்கே 2 இருக்குது, இங்கே மைனஸ் லாம்டா இருக்குது. 2 மைனஸ் லாம்டா I ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 லாம்டா J ப்ளஸ் 3 ப்ளஸ் லாம்டா K டாட் 3I ப்ளஸ் J ஈக்குவல் 0 வருது. இப்போ டாட் ப்ராடக்ட்டு. ஸோ ஐயை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 மைனஸ் லாம்டா இன்ட்டு 3 ஜேயை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 லாம்டா இன்ட்டு 1 ப்ளஸ் இதில் கேட்டம் இல்லை, அதனால் 0 ஈக்குவல் 0ன்னு வந்துடுது. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 6 மைனஸ் 3 லாம்டா ப்ளஸ் 2 லாம்டா ஈக்குவல் 0 வரும். ஃபர்தர் சிம்பிள் 8 மைனஸ் லாம்டா ஈக்குவல் 0 அல்லது லாம்டா ஈக்குவல் 8ன்னு வரும். இதான் ஆன்சர். ஷோ தட் magnitude A into B vector plus magnitude B into A vector is perpendicular to magnitude A into B minus magnitude B into A vector for any non-zero vectors A and B. ஸோ வந்து இந்த ரெண்டு வெக்டாரும் பெர்பெண்டிகுலருங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டு வெக்டார் பெர்பெண்டிகுலர் என்ன அர்த்தம்? இது ரெண்டோட டாட் ப்ராடக்ட் வந்து ஈக்குவல் டு 0னா அது ரெண்டும் பெர்பெண்டிகுலர். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க வேண்டியது, இது ரெண்டுக்கு டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் வெக்டார் செகண்ட் வெக்டார் எழுதிக்கோங்க. இது வந்து A ப்ளஸ் பி இன்ட்டு A மைனஸ் பி ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயருங்கிற ஃபார்மெட்டில் எழுதிக்கலாம். அப்போ A ஸ்கொயருங்கிறது மேக்னிடியூட் A ஸ்கொயர் இன்ட்டு இதில் ஒரு B இருக்குது, இங்கே ஒரு B இருக்குது, வெக்டார் B டாட் வெக்டார் B மைனஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பியில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் B ஸ்கொயர் வந்துடும், வெக்டார் A இன்ட்டு வெக்டார் A வந்துடும். வெக்டார் B இன்ட்டு வெக்டார் Bங்கிறது என்ன வரும்? வெக்டார் B அதாவது மேக்னிடியூட் B ஸ்கொயர் வந்துடும். அப்போ வெக்டார் மேக்னிடியூட் A ஸ்கொயர் இன்ட்டு மேக்னிடியூட் B ஸ்கொயர் மைனஸ் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் B ஸ்கொயர் இருக்குது, இது ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது மேக்னிடியூட் A ஸ்கொயர் வந்துடும். மேக்னிடியூட் B ஸ்கொயர் இன்ட்டு மேக்னிடியூட் A ஸ்கொயர் ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது ரெண்டு மைனஸ் ஆச்சுன்னா 0 வந்துடும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட் வந்து ஈக்குவல் டு 0. அதனால் இந்த ரெண்டு வெக்டாரும் பெர்பெண்டிகுலர். இஃப் A டாட் A ஈக்குவல் டு 0 அண்ட் A டாட் B ஈக்குவல் டு 0 தென் வாட் கேன் பி கன்க்ளூடட் அபவுட் தி வெக்டார் B? என்ன கொடுத்துருக்காங்க? வெக்டார் A டாட் வெக்டார் A ஈக்குவல் டு 0. இதுக்கு அர்த்தம் என்ன? மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் A வந்து ஈக்குவல் டு 0, அதாவது மேக்னிடியூட் A ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்போ மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் A வந்து ஈக்குவல் டு 0. அதாவது A வெக்டார் வந்து 0 வெக்டார். ஸோ A வந்து 0 வெக்டார்னால அதோட எந்த வெக்டர் மல்டிபிள் பண்ணாலும் அதுவும் 0 தான் வரும். ஸோ இதில் வந்து B வந்து எனி வெக்டர் ஆகலாம், A வந்து 0 வெக்டார், அவ்வளோதான். 13 sum, if A, B, C are unit vectors such that A plus B plus C equal to 0 vector, find the value of A dot B plus B dot C plus C dot A. நமக்கு என்ன கொடுத்தாங்க? A, B, C மூணுமே யூனிட் வெக்டர். அப்போ மாடல் இது மேக்னிடியூட் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் B ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் C வந்து ஈக்குவல் டு 1. அதுபோக என்ன கொடுத்துருக்காங்க? A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் ப்ளஸ் C வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிங்கன்னா A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் ப்ளஸ் C வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 ஸ்கொயர். நமக்கு இது ஏற்கனவே படித்த ஃபார்முலா தான். A ப்ளஸ் B ப்ளஸ் C ஹோல் ஸ்கொயர் வந்து என்னது? A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் C ஸ்கொயர் ப்ளஸ் 2AB ப்ளஸ் 2BC ப்ளஸ் 2AC. இந்த ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா A ஸ்கொயருங்கிறது என்னது? மேக்னிடியூட் ஆஃப் A ஸ்கொயரு. அதாவது B ஸ்கொயருங்க வரும்போது மேக்னிடியூட் ஆஃப் B ஸ்கொயர் ப்ளஸ் C ஸ்கொயருங்கிறது மேக்னிடியூட் ஆஃப் C ஸ்கொயர் வந்துடும். ப்ளஸ் 2 இன்ட்டு A டாட் B ப்ளஸ் 2 இன்ட்டு B டாட் C ப்ளஸ் 2 இன்ட்டு C டாட் A ஈக்குவல் டு 0 வரும். இந்த 0னா ஈக்குவல் டு 0. இது 1, இது 1, இது 1. அப்போ 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் இந்த 2 காமன் எடுத்தீங்க 2 இன்ட்டு A டாட் B ப்ளஸ் B டாட் C ப்ளஸ் C டாட் A ஈக்குவல் டு 0 வரும். இந்த இது அங்கே கொண்டு போனீங்கன்னா 2 இன்ட்டு A டாட் B ப்ளஸ் B டாட் C ப்ளஸ் C டாட் A ஈக்குவல் டு -3 வரும். அப்போ A டாட் B ப்ளஸ் B டாட் C ப்ளஸ் C டாட் A ஈக்குவல் டு இந்த 2 அங்கே கீழே போனீங்கன்னா -3/2 வரும். ஸோ நம்ம கேட்ட ஆன்சரு இதுதான். A டாட் B ப்ளஸ் B டாட் C ப்ளஸ் C டாட் A ஈக்குவல் டு -3/2. If either the vector A vector equal to 0 or B vector equal to 0, then A dot B equal to 0. But the converse need not be true. Justify your answer with an example. ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது A வெக்டார் வந்து 0 வெக்டர் இல்லைனா B வெக்டர் 0 வெக்டர் இருந்தால் A டாட் B வந்து 0. இது ஆப்வியஸ்லி ட்ரூ. ஏன்னா ஏதாவது 1 0னா மல்டிப்ளை பண்ணும்போது 0 தான் வரப்போகுது. கான்வர்ஸ் என்னது? A வெக்டர் நாட் ஈக்குவல் 0 or B வெக்டர் நாட் ஈக்குவல் 0னா தென் A டாட் B இஸ் நாட் ஈக்குவல் 0. இது வந்து ட்ரூ கிடையாது. ஏன்னா வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. A வந்து 3i ப்ளஸ் 5j ப்ளஸ் 4k, B வந்து இன்னொன்று எடுத்துக்கோங்க. A டாட் B பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மல்டிபிள் பண்ணும்போது ஈக்குவல் 0 வருது. அதாவது நான் அதுக்கேற்றாப்புல எடுத்திருக்கேன் ஈக்குவல் 0 வர மாதிரி. ஸோ இந்த மாதிரியும் வெக்டர் அமையலாம். ஸோ இந்த கான்வர்ஸ் வந்து நாட் ட்ரூ. 15 sum, if the vectors ABC of a triangle ABC are 1 2 3 -1 0 0 0 1 2 respectively,
then find the angle ABC. Angle ABC is the angle between the vectors BA and BC. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. ஏபிசியோட இது வெட்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தேவையானது ஏபிசி இந்த ஆங்கிள் தேவைப்படும். ஸோ நம்ம பிசி ரெண்டு பாயிண்ட் ரெண்டு வெக்டரை கண்டுபிடிச்சோம்னா ஆங்கிள் கண்டுபிடிக்க ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிஏ வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? பிஏ வெக்டருங்கிறது ஏலேருந்து பிஏ மைனஸ் பண்ணணும். ஏ வெக்டர் 1, இங்கே -1னா இப்போ 2y, இங்கே 2 -0னா 2 தான் வரும். இங்கே 3 -0னா 3k. அப்போ 2y + 2j + 3k இது வந்து ஏ வெக்டர்னு எடுத்துக்கோங்க. பிசி வெக்டர் வந்து பார்த்திங்கன்னா பிசி எடுக்கணும்னா சிலேருந்து பிஏ மைனஸ் பண்ணணும். சி வந்து 0 -1 1. அப்போது I அப்புறம் 1 -0ங்கும்போது 1 தான் வரும். ஜே 2 -0ங்கும்போது 2 தான் வரும். அப்போ I + j + 2k இதை பி வெக்டர்னு எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு தெரியும் cos θ = A.B magnitude of A into magnitude of B. ஸோ magnitude A magnitude B கண்டுபிடிங்க. magnitude of ஏங்கிறது என்னது? ஏல உள்ள கோஎஃபிஷியன்ட் I கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் + j கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் + k கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர். அப்போ 2² + 2² + 3² which is equal to √17 வரும். அதாவது பியோட மேக்னிடியூட் என்னது? இதுலேயும் I² ப்ளஸ் அதாவது I கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் + j கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் + k கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் 1² + 1² + 2² which is equal to √6. ஸோ இது ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா A.B இருக்குது. A.B கண்டுபிடிங்க. A.Bங்கிறது ஏ டேர்மில் இருக்க ஐயும் பி டேர்மில் இருக்க ஐயும் மல்டிபிள் பண்ணி கூட்டணும். மல்டிபிள் பண்ணணும். ஜே டேர்ம் ஏல இருக்க ஜேயும் பியில் இருக்க ஜேயும் மல்டிபிள் பண்ணணும். ஏல இருக்க கேயும் பியில் இருக்க கேயும் மல்டிபிள் பண்ணி கூட்டினீங்கன்னா 10 வரும். அப்போ cos θ = A.B / magnitude of A magnitude of B. அப்போ 10 / √17 into √6 which is equal to 10 / √102. அப்போ தீட்டா வந்து cos inverse of 10 / √102. இதுதான் ஆன்சர். 6th sum, show that the points A, B and C are collinear. ஸோ collinear என்ன செய்யணும்? நம்ம முதல்ல வந்து ஏபி கண்டுபிடிக்கணும், பிசி கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஏசி கண்டுபிடிக்கணும். ரெண்டு பாயிண்ட் வந்து மேக்னிடியூட் வந்து 3வது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா collinear அர்த்தம். ஸோ முதல்ல ஏபி கண்டுபிடிங்க. ஏபிக்கு என்ன பண்ணணும்? பி பாயிண்ட்லேருந்து ஏ பாயிண்ட்டாக மைனஸ் பண்ணணும். பி பாயிண்ட்லேருந்து ஏ பாயிண்ட் மைனஸ் பண்ணியா I + 4j - 4k வரும். பிசிங்கிறது சி பாயிண்ட்லேருந்து பிஏ மைனஸ் பண்ணணும். சி பாயிண்ட்லேருந்து பிஏ மைனஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா பிசி. ஏசிங்கிறது சி பாயிண்ட்லேருந்து ஏ மைனஸ் பண்ணி எழுதணும். ஏசி பாயிண்ட் வந்துடும். ஸோ இது மூணுக்கும் மேக்னிடியூட் கண்டுபிடிங்க. மேக்னிடியூடுக்கு I கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் + j கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் + k கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர். இது வந்து 1² + 4² + 4² which is equal to √33 வரும். பிசிக்கு வந்து 1² + 4² + 4² இது √33 வரும். ஏசிக்கு வந்து 2² + 8² + 8² வரும் which is equal to √132 வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 132 இதை வந்து பிரிக்கிறதுக்கு 4 × 33 வரும் which is equal to 2 × √33 வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஏசியோட வரும். ஏபி + பிசி வந்து பார்த்தீங்கன்னா magnitude of AB + magnitude of BC வந்து equal to AC. therefore ABC are collinear. show that the vectors 2i - j + k, I - 3j - 5k and 3i - 4j - 4k form the vertices of a right angled triangle. ABC ஒரு ட்ரையாங்கிள் நீக்குங்க. இது ரைட் ஆங்கிளாக எல்லாம் பார்க்குறதுக்கு வந்து என்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்க்குறதுக்கு என்ன செய்வோம்? ஹைபார்டன்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். ஸோ இந்த இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சி ஸ்கொயர் பண்ணி பார்ப்போம். ஈக்குவலாக அதாவது நான் சொன்ன மாதிரி ஹைபார்டன்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டு ஸ்கொயர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ப்ரூவ் ஆயிரும். ஸோ நமக்கு ஏ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, பி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, சி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஏபி கண்டுபிடிப்போம். ஏபிங்கிறது என்னது? பிலேருந்து ஏ மைனஸ் பண்ணணும் ஏபி. பிசிங்கிறது என்னது? சிலேருந்து பிஏ மைனஸ் பண்ணணும் பிசி. சிஏங்கிறது என்னது? ஏலேருந்து சிஏ மைனஸ் பண்ணணும் சிஏ. ஸோ ஏபி வெக்டர் பிசி வெக்டர் சிஏ வெக்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது மூணுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிங்கன்னா மேக்னிடியூட் என்னது? I² + j² + அதாவது ஐயோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் + ஜேயோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் + கேயோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர். அப்போ -1² + -2² + -6² which is equal to √41 வரும். அதே மாதிரி பிசிக்கு அதோட I² அதோட j² அதோட k² கோஎஃபிஷியன்ட் பண்ணிங்கன்னா √6 வரும். சிஏக்கு அதே மாதிரி தான் அதோட I கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் j கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் + k கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் போட்டிங்கன்னா √35 வரும். இதில் பார்த்தீங்கன்னா அதாவது BC² + CA² is equal to AB² வருது. ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இது 6 இது 35 வரும். 35 + 6 வந்து 41. ஸோ AB² = BC² + CA² வருது. ஸோ இந்த மூணு வந்து ABC வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். அண்ட் இதில் வந்து 90 டிகிரி எங்கே வரும்னா சி அட் த ஆங்கிள் சி. ஏன்னா வந்து ஏபிங்கிறது ஹைபார்டன்யூஸு.
அதனால் சியில் தான் ரைட் ஆங்கிள் வரும். 18 sum, if A is a non-zero vector of magnitude A and lambda a non-zero scalar, then lambda into A is the unit vector if என்ன கொடுத்துருக்காங்க, A வந்து A is a non-zero vector of magnitude A. A வந்து ஏவோட மேக்னிடியூடு A வெக்டாரோட மேக்னிடியூடு. லேம்டா வந்து non-zero scalar. லேம்டா into A is a யூனிட் வெக்டாராக இருக்கும்னா என்ன செய்யணும், A வந்து ஈக்குவல் டு 1/λ இருக்கணும், இருந்தால் வரும். இது சிம்பிள் தான். ஏன்னா 1/λ இருந்துச்சுன்னா அந்த மேக்னிடியூட் வந்து A ஆயிரும், அவ்வளோதான். ஸோ ஆன்சர் வந்து டி. தேங்க்யூ.